வணக்கம். தமிழ்நாட்டு மக்களுக்கு அத்திவரதரை மீண்டும் தரிசிக்கும் ஒரு அற்புதமான நல்வாய்ப்பு காத்திருக்கின்றது. ஆமாங்க. 2026 மார்ச் 1ஆம் தேதி முதல் மார்ச் 10ஆம் தேதி வரை அத்திவரதர் மக்களின் பார்வைக்காக, பக்தர்களின் தரிசனத்திற்காக வெளிக்கொண்டு வரப்பட்டு வைக்கப்படுகிறார். 2019 எப்படி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் அத்திவரதர் 48 நாட்கள் பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டாரோ, அதே போல இப்பொழுது வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் கும்பகோணத்தில் இருக்கும் வரதராஜ பெருமாள் கோவிலின் பாதாள அறையிலிருந்து அத்திவரதர் கொண்டு வரப்பட்டு பக்தர்களின் பார்வைக்காக, தரிசனத்திற்காக வைக்கப்பட போகின்றார். ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா வெறும் 10 நாள் தாங்க இருக்க போகுது. 2019 காஞ்சிபுரத்தில் நடந்தது 48 நாட்கள்ங்க. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 48 நாட்கள் வந்தது. முதல் 38 நாட்கள் கிடந்த நிலையிலும், கடைசி 10 நாட்கள் நின்ற நிலையிலுமாக அத்திவரதர் அப்போது காட்சியளித்தார். ஆனால் இந்த முறை அத்திவரதர் பூதேவி ஸ்ரீதேவியோடு இப்போது காட்சியளிக்கப் போகின்றார். அதுவும் நின்ற கோலத்தில் மட்டுமே காட்சி தரப்போகின்றார். கும்பகோணத்தில் இருக்கும் பிரம்மன் தெருவில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கும் அத்திவரதர் 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் பாதாள அறையிலிருந்து எடுத்து கொண்டு வரப்படுவார். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டில் இந்த ஒரு வைபவம் நடைபெற்றது. அதற்கு பிறகு 12 ஆண்டுகள் கழித்து இப்போது 2026 அத்திவரதர் பாதாள அறையிலிருந்து மேலே கொண்டு வரப்போகின்றார். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95 ஆண்டுகளாக அத்திவரதர் சிலை பாதாள அறையிலே இருந்ததுங்க. 2013 தாங்க மீண்டும் பாதாள அறையிலிருந்து மேலே கொண்டு அதற்கு ஆகம விதிகளின்படி பூஜை எல்லாம் செய்யப்பட்டு பக்தர்களின் தரிசனத்திற்காக அப்போது வைக்கப்பட்டார். மீண்டும் 12 ஆண்டுகள் கழித்து இப்போ வைக்கப்படுறாங்க. இந்த அத்திவரதரின் சிறப்பே அவர் கூட இருக்கிறது. ஒரு பக்கம் பூதேவி, இன்னொரு பக்கம் ஸ்ரீதேவிங்க. பார்த்தீங்கன்னா மக்களுமே இங்கு தைல காப்பு போன்ற எல்லா வகையான பூஜைகளை செய்ய முடியுங்க. 2019 காஞ்சிபுரத்தில் அத்திவரதரை நம்ம பார்த்தோம். மீண்டும் 40 ஆண்டுகள் கழித்து 2059 தான் அந்த அத்திவரதரை பார்க்க முடியும் அப்படின்ட்டு நினச்ச போது, இப்போது மக்களுக்கு திடீர் ஒரு மகிழ்ச்சி செய்தியாக பக்தர்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தும்படி இந்த ஒரு அற்புதமான செய்தி கும்பகோணத்திலிருந்து இப்போது நமக்கு வந்துள்ளது. இது வரைக்கும் நீங்கள் அத்திவரதரை பார்த்துறது இல்லைன்னா ஒரு நடை கும்பகோணம் மார்ச் 1ஆம் தேதிக்கு அப்புறம் போக முதல் 10 நாட்களுக்குள் அத்திவரதரை கண்டு தரிசனம் பண்ணுங்க. ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் தனியாக அத்திவரதரை தரிசனம் பண்ணவங்க இப்போது அத்திவரதர் இடமும் வளமும் பூமாதேவியுடனும் ஸ்ரீதேவியுடனும் இருக்கும் கோலத்தில் நின்ற கோலத்தில் இருப்பதை பார்த்து அவரை வணங்கி அவருடைய அருள் பெறுங்க. நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றோம். அதனால் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கின்ற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.